பேப்பரில் வந்து ஆர்டிகல்ஸ் அனுப்புகிறாங்க, இதை ஷேர் பண்ணிக்கிறோம் மேம் 50வது வருஷத்துக்கு. நிறைய திங்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சது நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய. அது மாதிரி இதை எல்லாத்தையும் ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு அதை பாதுகாத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக அதை பொக்கிஷமாக வச்சு ஒரு நாளைக்கு உங்கள் எல்லாருக்கும் காட்டுவோம். இந்த வாழ்த்துக்களுக்கும் அன்பிற்கும் என்றும் தலைவணங்கி என் குடும்பத்தார் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த 50வது வருடத்தை அவருக்கு இறைவன் அருளால் அவர் நல்லா இருந்து அவருக்காக நான் ப்ரேயர்ஸ், உங்களோட அன்பு எல்லாத்தையும் மனசில் வச்சு நான் துவங்குகிறேன். அண்மையில் நடந்த சில விஷயங்கள் எங்களை ரொம்ப பாதிச்சுது. இந்த ஸ்ட்ரீட்ஸில் இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தெரு நாய்கள் அப்படின்னு. முன்னெல்லாம் நாய்கள் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு 2 தெருவுக்கே ஒரு ஃப்ரெண்டாக ஒரு நாய் சுற்றின்னு இருக்கும். எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க, அது கடைக்கு போகும், பிஸ்கெட் சாப்பிடும், டீ. அப்படி இருந்த நாய்கள் அது ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் அந்த தெருவிலேயே வளர. இப்போ வந்து குரூப்பாக தெருக்களில் நாய் ஒன்றா சேர்ந்து ஆதரவு இல்லாமல் ஏதோ ஒரு ஆக்ரோஷமாக போக வரவங்கள கடிக்கிறதும், குழந்தைகள் விளையாடுற குழந்தைங்களை போய் கடிச்சு, எனக்கு தெரிஞ்சு எங்கள் பீஸ் ஃபார் சில்ட்ரன் இதில் வந்து எனக்கு வந்த கேசஸ் பார்க்கும்போது என் மனசு ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. ஒரு ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாத ஸ்டேஜ்லலாம் வந்து சொல்கிறாங்க. இப்போது இதுக்கெல்லாம் தெருவில் பசங்க வேற எங்கே விளையாடுவாங்க? பெரிய வீடுகள் இல்லாதவங்க தெருவில் தான் விளையாடுவாங்க. பசங்க எப்பவும் தெருக்களில் தான் விளையாடுறாங்க. இப்போ பெரிய வீட்லேயே அப்போல்லாம் தெருவில் தான் வந்து விளையாடுவாங்க. ஸோ பசங்களுக்கு தெருக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். முதல் வேண்டுகோள் நாங்கள் வைக்கிறது, கவர்மெண்ட், கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி எல்லாருக்கும் சேர்ந்து தெருக்கள் பாதுகாப்பாக இருக்கணும், நடக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். ஸ்கூலுக்கு போகிற பசங்க சுத்தமான சுகாதாரமான நடைபாதையில் போகிற மாதிரி இருக்கணும். ஸ்கூல் ஜோன் அப்படின்னு இருக்கிற இடங்கள் எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு இருக்கணும். கார்கள், பைக்குகள் வர்றது, விஜிலன்ஸ், யார் குழந்தைங்களை கவனிக்கிறாங்க பார்க்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது மொபைல் காலம். கையில் மொபைல் இல்லாத ஆள் யாருமே கிடையாது. யார் எதை எடுக்கிறாங்க, என்ன ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எப்படி போகிறாங்க, எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எதுவுமே தெரியாத காலமாக இருக்குது. அப்படிப்பட்ட காலத்தில் நாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் விஜிலன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ எல்லா அத்தாரிட்டிஸும் சேர்ந்து தெருகளில் பாதுகாப்பு அப்படின்றத முக்கியமாக நாங்கள் ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கிறோம். அடுத்தது, எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலாக ஒரு குழந்தையோட இன்வால்வ் ஆகி பாண்டிச்சேரியில் நான் போன தடவை சொல்லியிருந்தேன். ஒரு பங்கு கடையில் போய் கூல்ட்ரிங்க் சாப்பிட்ட ஒரு குழந்தை அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து, அந்த தாய் அந்த குழந்தைய கொண்டு போய் பாண்டிச்சேரியிலையும் வேறு ஆஸ்பத்திரிகளையும் காட்டி எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாமல் நாங்கள் ட்ராக் பண்ணி காரில் சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து 2 ஆஸ்பத்திரியில் போய் எதுவுமே ஒன்றும் தெரியாமல் கடைசியில் சைல்ட் ட்ரஸ்ட்டுக்கு போயிட்டு, அங்கே நான் ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே வந்து காட்டி அப்போ தான் தெரிஞ்சது அந்த குழந்தைக்கு இன்னும் ட்ரிப்ஸ் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயரெல்லாம் க்ளீன் பண்ணி பார்க்கும்போது என்ன அந்த குழந்தைக்கு போச்சு அந்த ட்ரிங்க் மூலியமான யாருக்குமே தெரியல. ஸோ எந்த கடையில் என்ன மாதிரி பொருட்கள் இருக்குது, குழந்தைங்க 10 ரூபாய் கொடுத்து டக்குன்னு வாங்கி சாப்பிட்டுடுறாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுடுறாங்க. ஸோ எதில் வந்து கலப்படங்கள் வருது, எதில் வந்து ட்ரக் அப்யூஸ் இருக்குது, எதுவுமே தெரியல. அண்ட் ட்ரக் மெனஸ் இப்போ அஃப்கோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது நம்ம நினைக்காத இடங்கள்லாம் இருக்குது. ஸ்கூல் ஜோனில் இருக்குது, தெருக்களில் இருக்குது, பங்கு கடைகளில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து கண்காணிக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். இருந்தாலும் ஜனங்க பொதுமக்கள் சப்போர்ட்டோட நம்ம கம்யூனிட்டி ஒன்றா சேர்ந்ததுன்னா இதை கண்டிப்பாக எங்கேயோ ஓரளவு நம்ம வந்து ஒரு விஜிலன்ஸ் வச்சுக்க முடியும். சேஃப் ஸ்ட்ரீட்ஸ் ஃபார் ஆல், பெண்களுக்காகட்டும், ஸ்னேன் ஸ்நாச்சிங் ஆகட்டும், பெட்ரோலிங்னு அப்போ ஒன்று இருந்துச்சு. நைட் ஆச்சுன்னா பெட்ரோலிங், நைட் பெட்ரோலிங்னு இருந்தது. ஒரு ஜீப் வரும், பைக்ஸ் வரும்,
அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு இருந்தாங்க. அப்படிலாம் இருந்தது. கூர்க்கா இருந்த காலம் இருந்தது. ஒரு வீட்லேருந்தும் ஆளுக்கு ஒரு ரூ. 100 ரூ. 10 முடிந்ததை கொடுப்பாங்க. கூர்க்கா ஸ்ட்ரீட்ஸ்லலாம் சுற்றிட்டே இருப்பாங்க, தட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ தெருக்கள்ல ஒரு பாதுகாப்புன்னு ஒரு ஒரு ஒன்று இருந்தது. இப்போ நைட் பெட்ரோலிங், டே பெட்ரோலிங் கண்டிப்பாக போலீஸ் வந்து இதுக்கு கவர்மெண்ட் போலீஸ்லாம் சேர்ந்து அந்த முயற்சி எங்கள் வாலண்டியர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க சப்போர்ட் இருந்து இது நல்லபடி நடக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். சோஷியல் விஜிலன்ஸ், எங்கேயாவது யாருக்காவது ஏதாவது தகவல் தெரிஞ்சால் உடனடியாக அத்தாரிட்டிஸ்க்கு அதை தெரிவிக்கணும். இது எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு விட்டுடாதீங்க. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறதுனால எவ்வளோ உயிர்களை பாதுகாக்க முடியும். இப்போ அண்மையிலே நடந்த ட்ரெயின் இன்சிடெண்ட், வேன், ஒரு ஒரு கதவு திறந்து தான் இருக்குது. அந்த வேன் டிரைவருக்கு நல்லா தெரியுது ட்ரெயின் வருது. அந்த இடத்துல போய் அந்த 2 உயிரை பலி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது என்ன விஜிலன்ஸ் இல்லை, நம்ம கோஆப்ரேட்டிவாக இல்லை. அந்த ஊரில் ஜனங்க போகிறாங்க வராங்க, அவங்களுக்கு தெரியாத உண்மை இருக்காது. அதை நம்ம தெரிவிக்கணும். எங்கே தெரிவிக்கணுமோ அங்கே கரெக்டாக தெரிவிக்கணும். அதுக்கு பாரத சேவா வாலண்டியர்ஸ் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. இப்போ அவங்களோட யாரை 38 மாவட்டத்தில் எதுக்கு தொடர்பு கொள்ளணும், அதுக்கு எங்களால் கொடுக்க வேண்டிய நிவாரணங்கள் என்ன, வழி என்ன, டைரக்ஷன் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்றது தெரியறதுக்கெல்லாம் நாங்கள் வெப்சைட்டில் நம்பர்ஸ் கொடுத்துடுவோம். ஒரு மாவட்டத்தில் யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்ட்ரீட்ஸில் நம்ம பார்க்கும்போது இந்த சிக்னல்ஸில் குழந்தைங்களை வச்சுட்டு நிற்கிறாங்க இல்லையா, அது காலங்காலமாக நடந்துட்டுருக்கு. அந்த குழந்தை அந்த வெயில்லையும் அந்த மழையிலையும் நிற்கிறத பார்க்கும்போது இப்போ எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க. அதுவும் ஒரு குழந்தை, நம்ம சமுதாயத்தை நம்பி அதுவும் இருக்குது. ஸோ ஷெல்டர்ஸ் வேணும். இனிமேல் ஸ்ட்ரீட் சில்ட்ரன் ஒன்று இருக்கவே கூடாதுங்க. தெருக்களில் இருக்கணும்னு இருக்க எல்லாருக்கும் ஷெல்டர்ஸ். அது டாக்ஸுக்காக இருந்தாலும் ஷெல்டர்ஸ் வேணும், சில்ட்ரனாக இருந்தாலும் ஷெல்டர்ஸ் இருக்கணும். ஷெல்டர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ஜிஓஸ் நிறைய பேர் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. We need the support of the corporation, municipality and everybody to form shelters in the dogs காட்டும், ஸ்ட்ரீட் சில்ட்ரன் காட்டும். அதே மாதிரி அவங்களுக்கு ஐடி வேணும். எத்தனை குழந்தைங்க தெருவில் இருக்காங்க, அவங்களுக்கு ஐடி இல்லை, ஐடென்டிட்டி கார்டு கிடையாது. இந்த வாரம் 2 குழந்தைங்க, அடுத்த வாரம் 4 பேர் இருப்பாங்க. எங்கேருந்து வராங்க, எப்படி இருக்காங்க, யாருக்குமே தெரியாது. வேற போட்ஸ் தெரியாது. ஏன்னா இதெல்லாம் கவனிக்கிற நேரம் கிடையாது யாருக்கும். அவங்கவுங்க வேலையில பிஸியாக ஓடிட்டு இருக்கிற காலத்தில் பொது காரியங்களை பற்றி நினைக்கிறதுக்கே எங்கள் ஆள் கிடையாது. அவ்வளோ ஃபாஸ்ட் உலகமாக இருக்குது. பாதி நேரம் மொபைலில் போயிடுறது, பாதி நேரம் டெலிவிஷனில் போயிடுறது. இதில் போகிறதுனால நம்ம தெருவில் என்ன நடக்கிறதுன்ற ஒரு ஜனங்களுக்கு வேணுங்கிற அந்த ஒரு திங்கிங்கே போயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு அவேர்னஸ், ஒரு அலர்ட்னஸ் வந்தாதான் ஊர் பாதுகாப்பு, ஊர் காவல் அப்படின்னு ஒன்று வரும். இந்த ஹோம்லெஸ் கிட்ஸுக்கெல்லாம் டாக்குமெண்டேஷன் வேணும். இவங்க தான் இந்த தெருவில் இருக்காங்க, இத்தனை காலமாக இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு ஐடி வேணும் அப்படின்றது கண்டிப்பாக வேணும். வெதர் அப்போ தான் நான் இன்னொரு விஷயமும் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கோம். ஈவன் டு த சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஹைவேஸில் போகிற குழந்தைங்களுக்கு ஐடி இருக்கணும். யாராவது தெரியாமல் குழந்தை யாரோடையா போயிட்டா கூட பாதி போகும்போது அவங்க காட்டணும், இது யாரோட குழந்தை, எங்கே போயிட்டுருக்கு. நம்ம பசங்களாக இருந்தாலும் நம்ம ஐடி காட்டணும், யாராக இருந்தாலும் ஐடிஸ் இருக்கணும். ஐடென்டிட்டி கார்டு இல்லாமல் குழந்தைக்கு எங்கேயுமே நீங்கள் அனுப்பக்கூடாது, தனியாக விடவும் கூடாது. எந்த இடத்துலையும் எந்த ஏரியாலையும் குழந்தைங்களை தனியாக விட்டுடாதீங்க. வாசலில் விளையாடுறது, உள்ள நம்ம வேலை பண்ணலாம், அங்கே இருக்கலாம், பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த காலம் அப்படி, இப்போ இருக்கிற காலம் அப்படி. அதனால நம்ம அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பாதுகாப்பையும் அலர்ட்னஸையும் நம்ம தான் கொண்டு வரணும். அண்ட் ஆர்கனைஸ் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் அந்த ஆர்ஃபன்டு கிட்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஹோம்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த ஹோம்ஸ் எல்லாம் நல்லபடி வச்சு நல்ல நம்ம பசங்க மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு பேசிக் ஒரு சாப்பாடு ஆகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும், ஸ்கூலிங் ஆகட்டும். இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கள் வாலண்டியர்ஸ் வந்திருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நாங்கள் போய் பார்த்ததில் 95 பசங்க படிக்கிற அந்த ஸ்கூலில் அங்கே பாம்புகள் டெய்லி உள்ளே வந்து போகுது. 5-6 பாம்புகள் டெய்லி சுற்றி காடு. உடனே நாங்கள் வாலண்டியர்ஸ் அனுப்பி அங்கே பாதுகாத்து அந்த பிரின்சிபலை மீட் பண்ணி அங்கே என்ன பண்ணணுன்றதை இப்போ பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி தெரிவிச்சா கூட போதும்,
இந்த இடத்துல இப்படி இருக்கு, இந்த இடத்துல இப்படி இருக்கு, இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு தெரிவிச்சா கூட நம்ம அடுத்த ஒரு தவறு நடக்காம, ஒரு பாம்பு கடிச்சு ஒரு குழந்தை கஷ்டப்படுன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வராம முன்கூட்டி முன் அறிவிப்போட நம்ம சில காரியங்களை செய்ய முடியும். ஸோ இப்போ நாங்கள் ஃபார்மர்ஸ் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார்மர்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் டைரெக்டாக போய் ஜனங்களுக்கு சேரணும், பாதுகாப்பு ஃபார்மர்ஸ்க்கு வேணும், அவங்க வாழ்வாதாரத்தோட பாரத் மார்க்கெட்டுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபார்மர்ஸோட வாழ்வாதாரத்தில் ரொம்ப கீனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி அன்கல்டிவேட்டட் லேண்ட்ஸ் அது நிறைய இருக்குது நமக்கு. அதை கல்டிவேஷனுக்கு எப்படி கொண்டு வருது, அவங்களுக்கு எப்படி ஒருத்தருக்கு இருக்குன்னு சொன்னால் தெரிவிச்சா போகிறோம். நாங்கள் அந்த ஃபாரஸ்டேஷன் பண்ணி கொடுத்துட்றதுக்கு எங்ககிட்ட ஒரு டீம் இருக்குது. ஒரு அஃபாரஸ்டேஷன் சொல்கிறது டீஃபாரஸ்டேஷன் பண்ணாமல் அந்த கல்டிவேஷன் பண்ணி அந்த ஃபார்மருக்கே கொடுத்துடலாம். அது எப்படி முன்னுக்கு கொண்டு வருது, எப்படி பண்ணுறதுன்றது செய்யறதுக்கு கூட எங்களுக்கு இருக்குது. வேர் ஹவுசிங் பண்ணுறதுக்கும் இருக்குது. அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ், அவங்களுக்கு பண்ணுற இன்சூரன்ஸ் எல்லாமே ஃபார்மர்ஸோட ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் சில கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு. ப்ளூ கிரீன் நேச்சர் கன்சர்வேஷன் பேர். அதாவது நீர்நிலைகளும் நிலமும் பாதுகாக்கப்படணும். நீர்நிலைகள்னா பாண்ட்ஸ், ரிவர்ஸ், இதெல்லாம் நம்ம எப்படி அதை திருப்பி ரிவைவ் பண்ணுறதுன்னு என்னோட அருண் கிருஷ்ணமூர்த்தியோட டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அருண் வந்திருக்காங்களா தெரியல, பட் அவரோட சேர்ந்து இந்த பாண்ட்ஸ் கிளீனிங், ரிவர்ஸ் கிளீனிங், எங்கெங்க நீர்நிலைகளை சுத்தப்படுத்தி மேம்படுத்த முடியுன்றத ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஹெல்த் ஃபார் ஆல் ஏஜ் குரூப்ஸ். யாருக்கா ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே மெடிக்கல் ஃபெசிலிட்டி எந்த இடத்துல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. ஸோ நம்ம மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் டிஸ்ட்ரிக்ஸில் அந்த எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, ஐ கேம்ப்ஸ் எப்படி பண்ணுறது, பிளட் டொனேஷன்ஸு, ப்ளஸ் நம்ம செய்யக்கூடிய கிளினிக்கல் சப்போர்ட், அதுவும் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் பாரத சேவா மூலிமா. எஜுகேஷன் முக்கியமாக சொல்ல வேண்டியது படிப்பு பற்றி. பேரண்ட்ஸ் நம்ம ஊரில் என்ன நினைக்கிறாங்க, ஸ்கூலில் மட்டும்தான் கல்வின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தவறு. பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் எல்லாம் சேர்ந்து வளர்க்கறது பேர் தான் கல்வி. வெறும் புத்தகத்தில் இருக்கிறது மட்டும் கல்வி இல்லை. ஒரு குழந்தைக்கு இமோஷனல் ஹெல்த்னு ஒன்று இருக்குது. இமோஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் படிப்பே வரும். ஒரு கிளாஸில் போய் நீங்கள் உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை என்ன மனநிலையில் ஸ்கூலுக்கு வருது, எப்படி படிக்கிறது, என்ன பண்ண முடியும், அந்த ஏஜில் என்ன பண்ண முடியும், உடனே கொண்டு போய் ரொம்ப இன்னைக்கே படித்து நாளைக்கே கலெக்டர் ஆகிடும்ன்ற ஆட்டிடியூட் இல்லாமல் ஒரு குழந்தைய வளர்க்குறதுன்றது தான் கல்வி. அது என்னெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம், ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல், எத்திக்கல், கல்ச்சரல் எல்லாமே இருக்குது அந்த படிப்பில். ஸ்கில் டெவலப்மெண்ட், எல்லா குழந்தைங்களுக்கும் ஏதோ ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை மேம்படுத்தக்கூடியது தான் கல்வியை ஒழிய உங்களுக்கு இது தெரியாதுன்னு சொல்கிறது பேர் கல்வி இல்லை. கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறது தான் கல்வியை ஒழிய காம்படிஷன் கொடுக்கறது கல்வி இல்லை. எந்த குழந்தைக்கும் நீங்கள் சேர்க்கும்போது, எந்த குழந்தைய சேர்த்தாலும் வீட்டில் நீங்கள் சைக்காலஜியோட குழந்தைங்கள சரியான மனப்பான்மையோட நீங்கள் அப்யூஸ் பண்ணாமல் பொறுமையோடு வளர்க்குற ஒரு அவேர்னஸையும் நாங்கள் இப்போ கொண்டு வந்துட்ருக்கோம். பள்ளிகள், வில்லேஜ் பள்ளிகளுக்கெல்லாம் என்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணுறதுக்கு தொடங்கி இருக்கும். என்வாயரன்மெண்ட், நம்மளை சுற்றி இருக்கிற என்வாயரன்மெண்ட், சுகாதாரம், தெருக்கள் இருக்கிற குப்பைகள், இதெல்லாம் கரெக்டான ஆளுங்க கிட்ட தெரிவித்து அதெல்லாம் சுகாதாரமாக நீங்கள் வைத்தாதான் டிசீஸ் ஸ்ப்ரெட், எங்கேயுமே உங்களுக்கு சுகாதாரமாக வாழக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் நம்ம கொண்டு முடியும். இதெல்லாம் நான் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு சமுதாயமாக பாரத சேவா மூலியமாக கம்யூனிட்டி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நீங்கள் மெம்பர்ஸ் ஆகி யார் வேணால் எங்கேருந்து வேணால் வேலை செய்யலாம். நீங்கள் இங்கே தான் வரணும்னு இல்லை, ஃபிசிக்கலாக வரணும்னு இல்லை, உங்கள் ஊர்லேருந்து தொடர்பு கொள்ளலாம், உங்கள் ஊர்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஐடியாஸ் கொடுக்கலாம். நீங்கள் பொருளோட உதவி பண்ணோன்னா அந்த ஏரியாவுக்கு நீங்கள் செய்யலாம். நாங்கள் உங்களுக்கு ஒரு டைரெக்ஷன் கொடுத்து ஒரு டீமை செட் பண்ணி உங்களுக்கு ஒரு கூட வேலை செஞ்சு அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு பார்க்குறோம். இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் நேற்றுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த குருவிகளை திருப்பி ரிவைவ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த குருவிகள் நல்லபடி நம்மளை சுற்றி இருந்த ஒரு பறவை அது. ஸோ அந்த சிட்டுக்குருவியை திருப்பி பார்க்கணுன்றது ரொம்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை நம்ம விட்டுட்டு கூடாது. இப்போ நம்ம செய்யறது எல்லாமே நம்ம குழந்தைங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என் மாதிரி ஒரு நாட்டை கொண்டு போய் சேர்க்கிறோம். இந்த நாட்டும் இந்த சமுதாயமும் என்ன மாதிரி நம்ம கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கிறோமோ அப்படிதான் இனிமே அந்த தலைமுறை இருக்கும்.
நாமெல்லாம் அந்த மாதிரி ஒத்துமையா வாழ்ந்து நம்ம செய்யறோன்ற பண்பாடு வந்தாதான் அந்த குழந்தைங்களுக்கும் நம்ம ஏதோ செய்யணும், இந்த நம்ம மற்றவங்களை பற்றியும் நினைக்கணுன்ற ஈடுபாடு வரும். ஸோ இதெல்லாம் பாயிண்ட்ஸ். பாரத் மார்க்கெட் திருப்பி ராகவேந்திர மண்டபத்தில் நாங்கள் லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி ஆகஸ்ட்ல திருப்பி பண்ணுறோம். அப்போது அந்த 50 பிளான்ட்ஸ் அங்கே நட்டு சாரோட பிறந்த நாளைக்கு நாங்கள் அந்த 50வது வருஷத்தை மார்க் பண்ணுற மாதிரி ஒரு 50-75 சாப்ளிங்ஸ் அதெல்லாம் நாங்கள் அன்னைக்கு பண்ணுறோம். பண்ணிட்டு எங்களை தொடர்பு கொண்டா நம்ம வாலண்டியர்ஸ் அவர் பேர்ல இந்த வருஷம் எல்லா இடத்துலையும் செடிகள் வைக்கிறோம், மரங்கள் நடுறோம். அது ப்ராஜெக்ட் பூமி, ரஜினிகாந்த் பூமி ப்ராஜெக்ட் நான் பேர் வச்சிருக்கேன். ஸோ அந்த சீட்ஸ் வேணா நம்ம வாலண்டியர்ஸே எல்லா மாவட்டத்திலையும் கொடுத்துருவாங்க, செடி வேணாலும் கொடுத்துருவாங்க. நீங்க அதை கொண்டு போய் வச்சாலே போதும், அதை பாதுகாத்து உங்க நண்பனாக நினைச்சு சாரா நினைச்சு அதுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தீங்கன்னா அதை நீங்க வளர்க்கலாம். எங்க வாலண்டியர்ஸ் கிட்டே நீங்க வாங்கிக்கலாம், அதுக்கு நீங்க செலவு பண்ணணும் கூட இல்லை. அவங்களே பிளான்ஸும் கொடுத்துருவாங்க. எங்க ட்ரீ பிளான்டிங் ப்ரோக்ராம் இந்த பூமி ப்ராஜெக்டை சார் பேர்ல நல்லபடி தமிழ்நாட்டில் பண்ணி மழை வளம், பூமி வளம் அதை நல்லபடி கொண்டு வந்து நல்ல பச்சை பசேலுன்னு ஒரு நாடாக நம்ம மாற்று முயற்சியில இறங்குவோம். ஐ ஹவ் செட் வாட் ஐ வாண்டட் டு சே. அண்ட் எஜுகேஷன் கவுன்சிலிங் இருக்கு. பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், குழந்தைங்களோட ப்ராப்ளம்ஸ்னால் வருத்தப்பட வேண்டாம், அதெல்லாம் ஒரு ஃபேஸில் வரக்கூடியது. பட் கண்காணித்து அட்டென்ஷன் கொடுங்க. மொபைலோட டைம்க்கு அவங்களோட பேசுங்க, குழந்தைங்களோட நிறைய பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை தயவுசெய்து செய்யுங்கன்ற ஒரு ரிக்வெஸ்ட் வச்சு உங்களுக்கு எதாவது கவுன்சிலிங் வேணும்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம், பாரத சேவா தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ. எனி கொஸ்டின்ஸ் ஐ எம் மோஸ்ட் வில்லிங் டு ஆன்சர். இப்போ நம்ம ஆஸ் அ சிட்டிசன் நம்ம ஒன்றா சேர்ந்து நம்ம நாட்டிற்கும் நம் சமுதாயத்திற்கும் நமக்கும் எப்படி ஒன்றாக சேர்ந்து வாழ்வது, அதுக்கு தான் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொன்னேன் நான். எந்த ஒரு நாடு குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கோ அது எல்லாருக்கும் பாதுகாப்பான நாடுன்னு அர்த்தம். ஸோ நாங்கள் துவங்குவது எப்போவுமே குழந்தைங்கள் கிட்ட தான். எந்த தெருக்கள் குழந்தைங்களுக்கு சேஃபாக இருக்கோ, எந்த சமுதாயம் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கோ, இங்கே பயமே இல்லை அப்படின்னு எப்போ நடக்க முடியுதோ, பக்கத்து வீட்டில் கூப்பிட்டா வருவாங்க, எதிர் வீட்டில் கூப்பிட்டா துணை இருக்கும், தெருக்கோடியில் ஒரு துணை இருக்கும் நினச்சி எப்போ நம்ம வாழறோமோ அப்போ தான் நம்ம எல்லாருக்குமே பாதுகாப்பு. எனக்கு என்ன வந்தது, இது எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம பாதிக்கிற ஒரு விஷயம் எதிர் வீட்டில் ஒருத்தருக்கு இன்னொரு நாள் பாதிக்கும், பக்கத்து வீட்டில் இன்னொரு நாள் பாதிக்கும். ஸோ ஜனங்க பொதுவாக ஒரு சமுதாயமாக எப்போ ஒற்றுமையாக ஒன்றா சேர்ந்து வேலை செய்யணும். தெருக்கு தெரு நம்ம ஒருத்தருக்கு ஆதரவாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை. இப்போ அந்த காலத்தில் விஜிலன்ஸ்ன்னு ஒன்று இருந்தது, ஊர்காவல்னு ஒன்று இருந்தது, எல்லை காவல்னு ஒன்று இருந்தது, வயக்காட்டில் காவல்னு இருந்தது. தீப்பந்தம் எடுத்துட்டு கரண்ட் இல்லாத காலத்தில், அந்த காலத்திலேயே அதெல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தப்போ பாதுகாப்பு அப்படின்றது நம்ம நாட்டில் ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போ நாங்கள் எல்லாருக்கும் நேற்று ஒரு ஷீட் கொடுத்துருந்தேன், அதை வச்சு நான் இப்போது துவங்குறேன். ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் த போடியம், நோ சந்தோஷ், ஸோ தட் ஐ கேன் ஸ்டாண்ட். உங்களுக்கு இதில் என்னென்ன கஷ்டமாக இருக்கப்பா? எந்த மைக்ப்பா? போடியம் சேவாவில் அடாப்ட் பண்ணி தான் இப்போ அவனுக்கு. வாப்பா வா. ஹாய், எப்படி இருக்கே? திரும்ப அப்படி பாரு, அப்படி பாரு. இவரை காப்பாற்றுறோம். இவரை சரியா நிற்க வச்சு பேசுறதுக்கே கொஞ்சம் பல வாரங்களும் மாசங்களும் ஆச்சு. இப்போ அவர் என்னை பார்த்து எனக்கு ஒரு சின்ன கிருஷ்ண பொம்மையை கொண்டு கிஃப்டாக கொடுத்தாரு. என்ன ஜெகதீஷ், எப்படி இருக்கே? நல்லா இருக்கியா? எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு, கையெடுத்து வணக்கம் சொல்லு. இவங்க தான் அவங்க அம்மா, இவங்க தான் அவங்க
எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்த ஒரு பீரியடில் தான் எனக்கு வந்த தகவல்னால அவனை தொடர்பு கொள்ள முடிஞ்சுது. தகவல் கிடைக்கலன்னா என்ன ஆயிருக்கோன்றது தெரியல. ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு புரியாமல் இருந்தது. நீ எதாவது சொல்ல விரும்புறியாமா? ஃபஸ்ட்டு வச்சோம்ப்பா. இப்போ நிறைய நம்பர்ஸ் மிக்ஸ் ஆகுது. இப்போ தனியாக நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு ஐடி, இமெயில், நம்பர் மாவட்ட ரீதியாக கொடுக்குறோம். ஏன்னா ஒரு நம்பர் இருந்தால் மட்டும் பத்தில், நைட் அண்ட் டே தேவைப்படுது. அட்டென்ஷன் எங்களுக்கு நிறைய வரும். மெடிக்கல் அட்டென்ஷன் வரும், எஜுகேஷன் வரும், இந்த மாதிரி எமர்ஜென்சிஸ் வருது. அதனால் இப்போ ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு நம்பர் எங்கள் வெப்சைட்டில் கொடுத்துட்றோம். அதில் பண்ணிட்டாலே போகிறோம். அட்ரெஸும் கொடுத்துட்றோம். யாரை போய் பார்க்கணும், எங்கே பார்க்கணும், என்ன செய்யணுன்றதையும் கொடுத்துட்றோம். என்ன புரியலப்பா எனக்கு. அது இவங்களுக்கே நடந்திருக்கு. அது இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு இவங்களுக்கே இருந்தது. பட் இது லாயர் கிட்ட போயிட்டுது. லீகல் டிவிஷன் பாரத் சேவா லாயர்ஸ் கிட்ட போயாச்சு இந்த இது. ஸோ அதுக்கு என்ன ரெமெடி, என்ன பண்ணணுன்றது இப்போ இவங்க தனி கிடையாது, புரியுதா? தனியாக விடப்படும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு நாடாக சேரும்போது, ஒரு ஸ்டேட்டாக சேரும்போது, ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து இது நம்ம பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டால் தான் துணைன்னு ஒன்று இருக்கும். அதே பிரச்சனை நாளைக்கு நம்மளுக்கு வந்தால் அத்தனை பேர் உங்களுக்கும் வருவாங்க. இப்போ நம்ம தனியாக விட்டுட்டு இது நம்ம பிரச்சனை இல்லைன்னு போயிடுறதுனால தான் தனியாக நிறுத்தப்படுகிறார்கள். இப்போ அவங்க தனி இல்லை, ஒரு ஸ்தாபனம், ஒரு நிறைய பேர் அவங்க கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்போ அந்த பலம் இருக்கு. எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். என் பேர் கிருஷ்ணவேணி. இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் ஒரு பிரதர் கேட்டாங்கல்ல, சார் பர்த்டே அன்னைக்கு செடி நட்டு வைக்கிறதுக்கு அவர் பேரை வைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்கல்ல. இதே அன்னைக்கு என் பையன் அந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சிருந்தப்ப இதே ப்ரெஸ் தான் வந்தாங்க. அன்னைக்கு ப்ரெஸ் வந்தாங்கன்னு எங்களை எந்த ஹாஸ்பிட்டலுமே சேர்க்கல, எங்களை வெளியில தான் அனுப்புனாங்க. போலீஸும் வந்தாங்க, எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அன்னைக்கு நியூஸ் தெரிஞ்சு டிவியில பார்த்து, ஃபேஸ்புக்கில் பார்த்து எங்களுக்காக கண்டுபிடிச்சி எங்களை இட்டுட்டு வந்து இன்னைக்கு என் பையன் இருக்கானா அதுக்கு இவங்க தான் காரணம். இத்தனை கேள்வி கேட்குறீங்கல்ல, நல்லது பண்ணவங்களும் கேள்வி கேட்குறீங்கல்ல, அதே கம்பெனி ட்ரிங்க்ஸ் பண்ணவங்களையே அந்த கம்பெனி எடுத்து நீங்கள் மூடாமல் வச்சிருக்கீங்க. ஏன் இன்னும் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கவே இல்லை? அப்போ என் பையன் செத்துருந்தானா அன்னைக்கு அந்த ஆக்ஷன் எடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நியூஸ். நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் டிவியில போடணும், பேப்பர்ல போடணும், அது மட்டும்தான். ஆனா ஒரு குடும்பம் பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னா அந்த பாதிப்பு எங்களுக்கு மட்டும்தான். எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, இறந்துட்டாங்க. அவங்க இறந்து 6 வருஷம் ஆகுது. எனக்கு இப்ப 26, 90 ஏஜ்ல இறந்தாங்க. என் பசங்களுக்காக நான் மேரேஜே பண்ணிக்காம படிச்சுட்டு இருந்து இன்ன வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப வரைக்குமே நான் 4000, 6000 சம்பளம் தான் வாங்குறேன். என் பையனை காப்பாத்துறதுக்குமே சரி, என் பையன் ட்ரீட்மெண்ட்டுக்குமே அம்மா இல்லைன்னா என் பையனே எனக்கு கிடையாது. இன்னைக்கு நல்லது பண்ணவங்களே நிக்க வச்சு இந்த மாதிரி கேள்வி கேட்கறீங்களா? அன்னைக்கு அந்த கம்பெனிக்காரங்களை யாருமே கேட்கவே இல்லையே. இன்னைக்கு அந்த கம்பெனி நல்லா தானே போயிட்டு இருக்கு. அப்ப என் பையன் உயிர் போயிருந்துச்சுன்னா என்ன பண்றீங்க? இன்னைக்கு இந்த கேள்வி கேட்கறீங்களா? அன்னைக்கு யாருமே ஏன் வரல? நீங்க வந்ததுனாலதான் எந்த ஹாஸ்பிட்டலுமே எங்களை சேர்க்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நியூஸ், அவ்வளவுதான். என் பையனை காப்பாத்தி கொடுத்ததுக்கு அம்மாவுக்காக நான் பிரஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க யாருமே வந்து எங்களை தேடி வரல, நாங்களாதான் வெளியில வந்து கொடுத்தோம். நான் ரோட்ல உட்காந்து அழுதேன். எத்தனை பிரஸ் வந்திருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? பேச்சால பேச முடியாது சார். நான் நடு ரோட்ல உட்காந்து அழுதேன். எனக்கு தெரியும். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையுமே கிட்டத்தட்ட 8 ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கிருக்கேன். ஒரு ஹாஸ்பிட்டல கூட என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் வச்சிருந்தேன், பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் வச்சிருந்தேன். ஒரு ஹாஸ்பிட்டல கூட எங்களை சேர்க்க உள்ள வெளியில அனுப்பிட்டாங்க. இதே பிரஸ் அன்னைக்கு நினைச்சிருந்தாங்கன்னா லோக்கல்ல என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம். யாருமே எடுக்கல. இவனை பொழைக்கவே மாட்டான்னு சொல்லி தூக்கிட்டு போக சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மாசம் 46 நாள் ஐசியூல என் பையன் இருந்தான். சென்னையில காஞ்சி காமகோட்டி ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல், அமௌண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல். அம்மா தான் என் பையனுக்கு பணம் கட்டி இன்னைக்கு என் பையன் நிக்கிறானா அது காரணமே அம்மா தான். கேள்வி ஈஸியா கேட்டுடலாம் சார், அந்த இடத்துல இருந்து பாருங்க, அப்பதான் தெரியும். ஒவ்வொரு நாளுமே இருந்து படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நான் கொஞ்சம் பேசலாமா கோபி? நான் கொஞ்சம் இதை சொல்றேன் கரெக்டா. அவங்க பாதிக்கப்பட்டவங்க, ஸோ புரியுதுங்களா? அந்த பாதிக்கப்பட்டவங்க தனியாக அவங்க தெருவில் நின்னப்போ
அவங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை. அந்த கோபம், அந்த வருத்தம், தனியாக ஒரு தாய் 2 பிள்ளைங்களை வச்சுட்டு பாஸ் பண்ணி போகிற கார் ஆகட்டும், பஸ் ஆகட்டும், யாரும் நிறுத்தாமல் எதுவுமே செய்யாமல் இருந்த அந்த ஆதங்கம் தான் பாரத சேவா சார்பாக நான் அவளுக்கு வந்து ஆறுதலும் சொல்லிட்டு, இனிமே அவங்க எங்கள் பாதுகாப்பில் இருப்பாங்க. அந்த குழந்தைங்களும் நாங்கள் பாரத சேவா எஜுகேஷனில் படிக்க வச்சு அந்த பசங்களை பெருசாக்குற வரைக்கும் எங்கள் பொறுப்பு அது. ஸோ இது மாதிரி எங்களுக்கு இந்த நியூஸ் எனக்கு தெரிஞ்சதுனால நான் தான் தேடி கண்டுபிடிச்சேன். இது எனக்கு ஒருத்தர் எந்த இதுலேயும் நான் படிக்கலை, எனக்கு தெரிவித்ததுனால இம்மீடியட்டாக அங்கே நாங்கள் பாண்டிச்சேரி ஃபோன் பண்ணி கார் எடுத்துகிட்டு ரவியை போக சொல்லிட்டு எந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு ட்ராக் பண்ணிட்டு தான் அவங்கள கண்டுபிடிச்சோம். தேங்க்யூம்மா, உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுது எனக்கு. அது தேங்க்யூ நாராயண். அம்மா நான் கொஞ்சம் பேசலாமா? கோபி வந்து பேசுங்க. தேங்க்யூ. இல்லை இங்கே இருங்க, நாங்கள்